தமிழக முதலமைச்சரான நமது தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். தாங்கள் திமுகவிலிருந்து துண்டாடி தூக்கி வந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு என்னதான் சொல்லியிருக்கிறீர்கள்? காங்கிரஸ் அவர்களாகவே பிரிந்து வந்தனர். IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் தலைவர்களுக்கு அவர்களது உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவி தந்து அழகு பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் விசிக தலைவர் ஒரு 45-50 நாட்களுக்கு முன்பு வரை RSS பிஜேபியின் பிள்ளை தம்பி விஜய் என்று கூறியுள்ளார். அவருக்கு உங்களது மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரான ஐயா எடப்பாடி அவர்களை தவிர்த்துள்ளீர்கள். நீங்கள் தீய சக்தி என்று கூறிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அவர்களை போய் நேரில் சந்தித்தீர்கள், மரியாதை நிமித்தமாக என்று கூறுகிறார்கள். தாங்கள் ஆட்சி அமைக்காத பொழுது ஆளுநர் அவர்கள் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றால் மாற்றுக் கட்சியினர் ஆட்சி அமைக்க வழிவகை உண்டு என்று கூறியிருந்தார். நினைவிருக்கிறதா? அதன் அடிப்படையில் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டுமென்று தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் விரும்பியிருப்பார். அதற்காக அவர்களது கூட்டணி கட்சியினரிடம் அவர்கள் பேசியிருப்பார்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அந்த வாய்ப்பு வந்த பொழுது, இல்லையப்பா, அது சரியாக வராது, அதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி என்று கூறி தார்மீகமாக விலகி லீமா ரோஸ் அவர்களின் உதவியால் திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுபவத்தின் மூப்பு காரணமாக முதலமைச்சராகவும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதென்று இன்று பிரிந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் த ADMKவாக இருக்கக்கூடிய CV சண்முகம், SP வேலுமணி மற்றும் லீமா ரோஸ், விஜயபாஸ்கர், நன்னிலம் காமராஜ் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் இவர்கள் போன்றவர்கள் அன்று பாண்டிச்சேரியில் தெரிவித்தார்கள். இதனை விடுத்து இன்று மாற்றி பேசுவது என்ன முறை என்று தெரியவில்லை. எடப்பாடியாரே அதிமுகவின் தலைமை.